இன்னைக்கு ஜெயாஸ் கிச்சன் ஹோம் ரெசிப்பியில் சொரா குழம்பு. சொரா துண்டு வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு அதை குழம்பு பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் புளியை கரைச்சிக்கோங்க, மஞ்சத்தூள் போடுங்க, கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க புளியை, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு அதை தனியாக வச்சுருங்க, கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பக்கத்தில் வெங்காயம், தக்காளி, அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சம் இது வடுவம் இருந்தாலும் போடலாம், இல்லை கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம் போடலாம், சீரகம் போடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் செவந்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். அதுலேயே கொஞ்சம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டு தக்காளி அரிஞ்சு போட்டுடலாம். போட்டுட்டு இந்த குழம்பு எடுத்து தாளிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் மிளகு, சீரகம் அதை நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் அதுலேயே சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் வச்சு ஒரு அரைச்சி இந்த குழம்புல கலந்துருங்க. சூப்பராக உங்களுக்கு சொரா குழம்பு ரெடி ஆகிடும். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? கலராக இருக்கா? டெம்ட் ஆகுதா? சாப்பிடுங்க, வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கு ஒரு மிளகு ரசம் கூடவே வச்சுருக்கேன். சூப்பராக வாசனையாக நல்லா பெருங்காயம் போட்டு வச்சுருக்கோம். சூப்பரமாக மணக்குது. சுட சுட அதாவது சொரா குழம்பு சுட சுட ரசம் வித் ஒயிட் ரைஸ். இன்றைக்கி ஜெயாஸ் கிச்சன் ஹோம் ரெசிப்பியில் என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். வாழ்க வளமுடன். சூப்பராக இருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குழம்பெல்லாம் நான் செஞ்சு காட்டுறேன். இதை டெம்ட் ஆகி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க. குழந்தைங்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சியாக இருங்க. பாய்.